அத்துணையை கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். நேற்றைய தினம் தராவி தொழுகை தொழுதோருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், மன் தாஃப பைத்துல் மஅமூரி வ யஸ்தக்ஃபிரூன மின் குல்லி ஹிஜ்ரின் வ மதரின். காபத்துல்லாஹ்வுக்கு மேல பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல மலக்குமார்கள்லாம் தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க நம்ம தவாப் செஞ்ச நன்மையும், ரோட்ல உள்ள மண்ணு மணல் எல்லாம் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை துர்ரத்துன் நாஸின் என்கிற கிதாபின் பதிவை பார்க்கிறோம். அலியின் கர்ரமல்லாஹு வஜஹஹு அறிவிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. காபத்துல்லாஹை தவாப் செய்வதே பெரிய விஷயம். அதுவே அல்லாஹ் நான் தான் அங்கே போக முடியும். அதுக்கு மேலே ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்கே தவாப் செய்யக்கூடிய பாக்கியம், அது அந்த நன்மையை தராவி தொழுதல் அல்லாஹ் தருகிறான். அப்புறம் ரோட்டில் உள்ள மணல் கல்லெல்லாம் நமக்கு துஆ செய்யும், பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த நல்லடியார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எனவே அந்த நற்பாக்கியமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்றைக்கு தராவி தொழுதலுடைய சிறப்பு என்ன சொன்னால், அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், பக்க அன்னமா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ நஸரஹு அலா ஃபிரௌன வ ஆமான. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை அவர்கள் பெறுகிறார்கள். எப்படி ஃபிரௌன் ஆமான் போன்ற கொடிய அரக்கர்களில் இருந்து அவங்களை அல்லாஹ் காப்பாற்றினானோ, அப்பேற்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, கலீமுல்லா அவங்களுக்கு பெயர் கிடச்சிச்சு, நிறைய சிறப்பு, நோன்புலாம் வச்சாங்க. எனவே அந்த துவா நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்கிறாங்க. இன்னைக்கு வாழுகிற எத்தனையோ எதிரிகள் நம்மை நசுக்க பார்க்கிறார்கள். எத்தனையோ நடுவண் அரசு மூலயமா இன்னைக்கு பல தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் சிறுபான்மையினால் இருக்கக்கூடிய நமக்கு பல தொந்தரவு வருது. அத்தனை எதிரிகளையும் அல்லாஹ் நமக்கு எதிர்க்க உதவி செய்வானாம். அந்த சிறப்பை இன்றைக்கு தராவினுடைய நன்மை